அன்பான தேவ ஜனங்களுக்கு மேய்ப்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகள். இன்று வேதம் போதிக்கும் ஒரு சத்தியத்தை நான் முன்னாலே சொல்லியிருக்கிறேன். என்றாலும் அதை இன்னொரு தடவை விவரமாக உங்களுக்கு விளக்க ஆசைப்படுகிறேன். இது நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். அப்படியானால் தான் ஒவ்வொருவரும் நாம் இரண்டாம் வருகையின் போது இயேசு கிறிஸ்துவை நாம் எதிர்கொள்ள போகிறோம். அந்த தருணத்தில் அவரை பற்றி முழு உண்மைகளையும் தெரிந்திருக்க வேண்டியது நிச்சயம் அவசியம். நமக்காக அநேக பாடுகள் அனுபவித்து இரத்தம் சிந்தி சிலுவையிலே மரித்த இயேசு கிறிஸ்து இப்பொழுது நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கும் மேன்மையான பணியிலும் ஈடுபட்டு அதை செய்து கொண்டிருக்கிறார். இளைப்பாறும் இடங்களுக்கு செல்லும் ஆத்துமாக்களில் யார் நீதிமானாக மரிக்கிறார்களோ அவர்களுடைய ஆத்மாக்கள் பரதேசிக்கும், யார் பாவிகளாக இருந்து மரிக்கிறார்களோ அவருடைய ஆத்மா பாதாளத்துக்கும் செல்வதாக நாம் வாசிக்கிறோம். இப்படி எந்த ஒரு ஆத்மா நீதி உள்ள நீதிமானுடைய ஆத்மாவாக மரித்து எப்படி அந்த ஆத்மா பரதேசுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ, பரிசுத்தென்று தன்னுடைய நியாயத்திற்கு வரும் வரை அது அங்கு இளைப்பாறுகிறதோ, அந்த ஆத்மாவை தேவன் தனக்காக சேர்த்து கொள்கிறார், அவர் தனக்காக எடுத்துக்கொள்கிறார். இப்படி தேவன் செய்ய போகக்கூடிய ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து அவருக்காக செய்கிறார். இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவும் ஆவியானவரும் தேவனுக்கு இந்த காரியத்தை செய்கிறார்கள். அதாவது எந்தெந்த ஆத்மாக்கள் நீதிமானாக இருந்து மரித்த அந்த ஆத்மாக்களே தேவனிடம் செல்கின்றன. அப்படின்னால் அதை பிரித்து இவர்கள் தேவனுடைய நீதிமானுடைய ஆத்மாக்கள் அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு விட்டன, அவர்கள் இப்பொழுது பரிசுத்தமாக இருக்கிறார்கள், அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டார்கள் என்று ஒரு ஃபில்டர் இடையில ஒரு டெஸ்ட் நடக்கிறதுங்க. அதை இயேசு கிறிஸ்து செய்து அந்த ஆத்துமாக்களை தேவனிடம் ஒப்புரவாக்குவதற்காக அவர் செய்கிறார். இதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். பரதேசுக்கு செல்லும் இந்த நீதிமான்களின் ஆத்மாக்களை தேவன் தம்மோடு ஒப்புரவாக்கி கொள்ளுகிறார் என்று பவுல் அடிகளார் சொல்கிறார். எப்படி சொல்கிறார் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5:17-19 வரை வாசிப்பீர்களே. ஆனால் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தீவினாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். இந்த பிதாவானவர் இந்த ஆத்மாக்களை தன்னோடு ஒப்புரவாக்கி கொள்வதற்கு முன்னால் அவர்கள் பாவம் செய்திருக்கிறார்களா, என்னென்ன பாவம் செய்திருக்கிறார்கள் என்று அவர் பார்ப்பதில்லை. அப்படி பார்க்கணும், ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆத்மாக்கள், கோடியான ஆத்மாக்கள் மரிக்கின்றன. அவைகள் முன்னால் செல்லும் பொழுது எந்த ஆத்மாக்கள் அந்த இளைப்பாறும் இடத்திற்கு சென்று விடுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் பிதாவினால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவினால் செலக்ட் செய்யப்பட்ட ஆத்மாக்கள். 2 பேர் 2 விதமான காரியங்கள் செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அங்கு என்ன செய்கிறார் என்றால், தேவன் தன்னோடு சேர்த்துக்கொள்ளும் ஆத்மாக்களின் பாவங்களை எண்ணாமல், இவன் பாவியா, இவன் விபச்சாரக்காரனா, இவன் அது செய்தானா இதை செய்தானா அவன் பார்க்காமல் அந்த வரக்கூடிய ஆத்மாவை ஒன்றே ஒன்றுதான் பார்க்கிறார். இது இயேசு கிறிஸ்துவினால் அங்கீகரிக்கப்பட்ட ஆத்மாவா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய வழியிலே நடந்த ஆத்மாக்களா, அப்படியானால் அவைகள் தேவனுக்கு ஏற்புடையவர்களாக இருக்கின்றன என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் இந்த இயேசு கிறிஸ்து இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஆக்சுவலாக இதற்கு இயேசு கிறிஸ்து அதை சரியாக புரிந்து கொள்ளாதவர்களே இயேசு கிறிஸ்து என்னமோ இப்பொழுது மேலே உட்கார்ந்து இருந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். அப்படி இல்லை.
நீங்கள் மத்தேயு 25:32-46 வாசிப்பீர்களேயானால் வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும். அவர் உட்கார்ந்து அந்த நியாய தீர்ப்பு நாளிலே பிரிக்கிறார். ஒவ்வொரு ஆத்துமாவையும் பிரிக்கிறார். ஒவ்வொரு ஆத்துமாவையும் அந்த செக்ரிகேட் பண்ணக்கூடிய வேலையை இயேசு கிறிஸ்து செய்கிறார். பிதா செய்வதில்லை. யார் யார் வெள்ளாடு, யார் யார் செம்மறியாடு. செம்மறியாடுகள் எல்லாம் ஒரு மேய்ப்பனின் சொல் கேட்டு நடப்பவைகள். வெள்ளாடுகள் எல்லாம் மனம் போல போகிறவைகள். அவைகள் எல்லாம் நமக்கு உகந்ததல்ல. அப்படி என்று ஒவ்வொருவரையாக அவர் பிரிக்கிறார். அந்த வேலையை அவர் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார், எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் மரித்த ஆத்துமாக்கள் எல்லா நாளும் போய்கொண்டே இருக்கின்றன. அந்த பொழுது அவர் என்ன செய்கிறார் என்பதை நாம் சற்று விவரமாக பார்க்கலாம். எப்போவுமே பாயிண்ட் ஃபார்ம் பார்க்கணும் என்று அநேகர் விரும்புவது உண்டு. அப்படியானால் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்று பார்க்கலாம். ஒன்று, இப்பொழுது இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். அது எல்லோருக்கும் தெரிந்தது. அங்கே இருந்தால் அந்த வேலையை செய்துக்கிட்டே இருக்கிறார். அந்த வலது பாரிசத்தில் இருந்து கொண்டு நீ இந்த தேவனுடைய இதுக்கு போகணுமா போகக்கூடாதான்னு பிரிக்கிறார். ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் இது அது நியாய தீர்ப்பு நாளில் தானே நடக்கும், அது இப்போ நியாய தீர்ப்பு நாள், இப்போ அது அவரை பொறுத்தவரையில் ஒவ்வொருவரும் மரித்த பொழுது நியாய தீர்ப்பு அவனுக்கு வர இருக்கிறது. அது அந்த கொள்கை அதிலிருந்து அது வரைக்கும் நடக்கும். அந்த நியாய தீர்ப்பில் பிரிக்கப்பட்ட அந்த ஆத்மாக்கள் தான் அங்கே ஆகையால் அந்த பிரிவினை இங்கேயே ஆரம்பித்து விட்டது. ஒரு ஆத்மா அது பரதேசத்துக்கு போகுமா என்றால் நிச்சயமாக அது சொர்க்கலோகத்திற்கு போகும். ஒரு ஆத்மா பாதாளத்துக்கு போகுமா என்றால் நிச்சயமாக நரகத்திற்கு போகும். அந்த ஆகையால் நியாய தீர்ப்பு இப்பொழுதே ஆரம்பித்து விட்டது. எபிரேயர் 10:12-14 வரை வாசியுங்கள். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். அங்க உட்கார்ந்து என்ன செய்கிறார் என்று நான் சொன்னேன். அவர் பிடித்து கொண்டே இருக்கு. அவருக்கு டைம் மற்றவர்களை நாம் நினைக்கும் மாதிரியாக அவனுக்கு ஒன்றும் ரெஸ்ட் கிடையாது. ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை ஆத்மாக்கள் மறிக்கின்றன, எத்தனை ஆத்மாக்கள் போகின்றன, ஒவ்வொருவரையும் பிரித்து கொண்டே இருக்கிறார். அங்கு பிரித்து விட்டால் என்று அதான் நியாய தீர்ப்பு. அங்கே அவரை நீதிமானாகவும் பாவியாகவும் பிரித்து விடுகிறார். இதுதான் நடக்கும் நியாய தீர்ப்பில். நியாய தீர்ப்புக்கு முதல் ஸ்டெப் நடக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக தம்மை விசுவாசிப்பவர்களை ரட்சித்து இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை பெறச் செய்து தேவனோடு ஒப்புரவாக்கி கொண்டிருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான காரியம். இதுதான் நான் முதல்ல சொன்னோம். அங்கே வல்லப வாரத்தில் உட்கார்ந்துருந்து யார் யார் தம்மை விசுவாசிக்கிறார்களோன்னு யார் யார் ரட்சிக்க பார்த்தினாரோ அவனை பிரித்து செம்மறியாடாக இருக்கிறவனை அனுப்பி கொண்டே இருக்கிறார். அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். 1 பேதுரு 1:4-5 வாசிப்பீர்களேயானால், அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது பாருங்க. தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜனிப்பித்து. இதை நான் சற்று விளக்கமாக சொல்ல போகிறேன். நீங்கள் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்களேயானால் 24, 25, 26 வசனங்களை வாசிப்பீர்களேயானால், இஸ்ரவேலர்களை பாபிலோன் சிறைபிடித்து 70 வருஷம் வைத்திருந்தார்கள். அந்த 70 வருஷத்திற்கு பிறகு இஸ்ரவேலர்களெல்லாம் திரும்ப வந்தார்கள். அதுக்கு இடையிலே கொஞ்சம் பேர் பார்ட்டியாக வந்தார்கள். எஸ்ராவோடு சேர்ந்து கொஞ்சம், நெகமியாவோடு சேர்ந்து கொஞ்சம். அதெல்லாம் பற்றி நான் போகவில்லை. அந்த 70 ஆண்டு அவர்கள் அங்கு இருந்த பொழுது இஸ்ரவேலர்கள் தனது தேவனையே மறந்து விட்டார்கள். தான் எப்படி இருக்க வேண்டும், நடக்க வேண்டும் என்கக்கூடிய கட்டளைகளை மறந்து
அந்த பாபிலோனுடைய காரியங்களையும் அந்த தேசத்திலிருந்து எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஆகையால் தேவனுடைய பார்வையிலே அவர்கள் சுத்தமில்லாதவர்களாகவும் அவர்கள் தன்னுடைய நாட்டில் குடியிருப்பதற்கு ஏற்றவர்களாகவும் இல்லாதவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களை அவர் எப்படி மறுபடி பிறக்க வைத்தார் என்பதை தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கும். அங்கே என்ன சொல்லுகிறது? அவர்களை எல்லாம் முதலில் சுத்த நீர் கொண்டு தெளித்து சுத்தியாக்கினார். அவர்கள் சுத்திகரிக்கிறார் என்றால் அவருடைய நடைமுறைகள் பழக்கங்களை எல்லாவற்றையும் கலைந்து அந்த காரியங்களிலிருந்து விடுபட்டு நிற்கும்படி செய்தார். அதன் பிறகு அவர் தன்னுடைய கட்டளை, அங்கே அவர் எந்த கட்டளையை ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க நமக்கு தெரியாது, அவருடைய கட்டளையை அவர் இருதயங்களில் வைத்தார். அவர்களுடைய கல்லான இருதயங்களை அங்கே இருக்கும்போது அந்த இருதயம் எருகி போய்விட்டது என்று சொல்லுகிறார். தேவனுக்கு அந்த இருதயங்கள் இடமில்லை என்று சொல்லுகிறார். அந்த மாதிரியான இருதயத்தை தூக்கி எறிந்து தோலிலான நவமான இருதயத்தை உள்ளே வைத்தேன் என்று சொல்லுகிறார். பிறகு புதிதாக தனது ஆவியை உள்ளே வைத்து அவர்களை அவருடைய கட்டளையின்படி நடக்கும்படி செய்தார். இப்படி செய்யப்பட்ட மனிதர்களை அவர் தன்னுடைய ராஜ்யத்திற்கு திரும்ப ஏற்றுக்கொண்டார். இஸ்ரவேலர்களுக்கு அவர் செய்தது இங்கு ஒரு பாடமாக இருக்கிறது. எப்படி இஸ்ரவேலர்களை சுத்தமாக்கி தன்னோடு சேர்த்து கொண்டாரோ, தன்னுடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொண்டாரோ, அல்லது தான் கட்டளையிட்ட அந்த நாடுக்கு உள்ளே அனுமதித்தாரோ, அதே போல ஒவ்வொரு விசுவாசியும் என்னென்ன மாதிரி நடந்தாங்கிறது பற்றி அவருக்கு தெரியாது. வரவர்களை இயேசு கிறிஸ்து மூலம் மறுபடியும் பிறக்க வைத்து அவர் ஒவ்வொருவரையும் அவருக்கு தகுந்தவர்களாக மாற்றி அவர்களை பரதேசத்தில் இளைப்பாறும்படி செய்திருக்கிறார். அதுதான் என்னுடைய அர்த்தம். அப்படி செய்தவர்களை அவருடைய விசுவாசமே அவர்களை சதா காலங்களிலும் காத்து நடத்தும். எப்பொழுது நீங்கள் இயேசுவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டீர்களோ அந்த விசுவாசம் சும்மா அப்படி வறுமை போயிடுறதில்லை. உங்களை காப்பாற்றி உங்களுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியின் பலத்தினால் அது சாத்தானிடமிருந்து காத்து நடத்துகிறது. இனி கடைசி கால ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தில் உள்ளடக்கிய காரியங்களை பவுலடிகளார் விளக்குகிறார். இங்கே கடைசி காலத்தில் இருக்க விசுவாசம் கொஞ்சம் வித்தியாசமானது. அந்த விசுவாசம் என்னங்கிறது ஜனங்களுக்கு தெரியவில்லை. இன்றைக்கு கூட புதிய ஏற்பாட்டு காலத்திலே வந்து விட்டவர்களிடம் நீங்கள் எப்படி தேவனை விசுவாசிக்கிறீர்கள் என்று கேட்டால் அதான் சொல்லுவாங்க. அவர் வல்லவர், அவர் பரிசுத்தர், அவர் எதையும் செய்ய வல்லவர், ஓம்னி பிரசன்ட், ஓம்னி புட்டன்ட், இந்த மாதிரி தான் அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை உள்ளே கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு மனதில்லாமல் இருக்கலாம் அல்லது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கடைசி கால ரட்சிப்பில் அவர் வந்தாக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் எல்லா செயல்களும் குறிப்பிட வேண்டும். அதைத்தான் பவுலடிகளார் 2 கொரிந்தியர் 15:2-5 வரை சொல்லுகிறார். அதை வாசியுங்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். இது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்திலே விலையேற பெற்றதான உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு அந்த விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பு அடைகிறீர்கள். உங்கள் ரட்சிப்பு சும்மா ஒன்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சும்மா ஸ்டைலாக சொல்லிட்டு போகிறதில்ல. உங்களுடைய விசுவாசங்கள் சோதிக்கப்படுகிறது. எப்படி அந்த பொன் அந்த அக்கினியினாலே திரும்ப 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 எரித்து அதிலுள்ள கழிவுகள் மாறப்பட்டு ஜொலிக்கிறதோ அதே மாதிரியாக உங்கள் விசுவாசம் தேவனால் சோதிக்கப்படுகிறது. வாசிங்கள் 1 பேதுரு 1:7-9 வரை. அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு
இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். இதுல ரெண்டு காரியத்தை அவர் பிரதானப்படுத்துகிறார். வந்து காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். அவரை காணல, இயேசு கிறிஸ்து நமக்கு தெரியாது, பார்க்கல, நமக்கு தெரியாது. அப்படி இருந்தும் வேதத்தின் அடிப்படையிலே அவரை அறிந்து நீங்கள் அவரிடம் அன்பு கூறுகிறீர்கள். இன்னொன்று, அவரை தரிசிக்காமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறீர்கள். இந்த ரெண்டு காரியமும் அந்த அக்னியினால், அந்த தேவனுடைய அந்த அக்னியினால் அது தெளிவுபடுத்தப்படுகிறது. இதிலே நீங்கள் வெற்றி கொண்டு வருவீர்களே, ஆனால் உங்கள் விசுவாசம் பொன்னை போல் நிலைத்து நிற்கும். அவர்களுடைய ஆத்மா நிச்சயமாக பரதேசுக்கு போகும். இந்த வசனங்களில் என்ன சொல்லி இருக்கிறது? எவ்வளவு சூடு பண்ணி சோதித்தாலும் பொன்னில் தன்னுடைய தன்மையிலிருந்து மாறுபடாமல் இருப்பது போல உங்கள் விசுவாசம் பொன்னை பார்க்கிலும் மகிமையானதாக இருக்க வேண்டும். ஒன்று, அது எப்படி அதை செய்கிறார்? உபத்திரவங்கள், சோதனைகள், அது தேவனுக்கே தெரியும். அந்த காரியங்களை விட்டு உங்களை பார்க்கிறார். நீ அவரை விட்டு விலகி விடுகிறாயா இல்லையா என்று. எப்படி தோமாவின் அன்பும் விசுவாசமும் குறைவுள்ளதாக காணப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாக இருந்த தோமா, அவனுடைய அன்பு, அவனுடைய விசுவாசம் அவன் சோதனையில் ஏற்று நிற்கவில்லை. அவர்களிருந்து எடுபட்ட பொழுது அவ்வளோதான் போச்சு. இனி வரமாட்டார, போய் நம்ம மீன் பிடிக்க வேண்டியதுதான். பேரு சொன்னது மாதிரி நான் மீன் பிடிக்கப் போகிறேன். அவர் சொல்லிக் கொடுத்தாலும் அவரை மறந்து போனார்கள். இந்த மாதிரி பகுதியிலே தோமா ரொம்ப கூடுதலாக போயிட்டான். நான் அவரை நம்பவே மாட்டேன், அப்படி ஒரு ஆள் இருந்துன்னே நான் ஒத்துக்க மாட்டேன். அது கையில் அவர் ஆணி அடித்த துவாரங்களில் கையை போடணும், விழாவில் ஈட்டி குத்துற இடத்துல நான் கையை போட்டு பார்த்தா தான் ஒத்துக்குவேன்னு சொன்னான். இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. எப்படி அந்த தோமா விசுவாசம் இல்லாமல் இருந்தான் என்பதை யோவான் 20:19-29 வரை வாசிப்பீர்களே. ஆனால் வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவ்விசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். தெளிவாக தெரியும். அதன் பிறகு சொல்லுகிறான், கண்ட பிறகு
ஆண்டவரே, அப்போ இயேசு கிளியராக வருது, உனக்கும் எனக்கும் சேர்த்து சொல்லுவார். நீ என்னை கண்டதும் விசுவாசிக்கிறாய் தோமாவே, என்னை காணாமல் இருந்தும் விசுவாசிப்பான் நீயும் நானும், அவன் பாக்கியவான். அந்த விசுவாசித்த உடனேயே உங்களுக்கு அந்த விசுவாசம் எங்கே கொண்டு போய் நடத்துகிறது பாருங்கள். நீங்கள் பாக்கியவான் எந்த ஒரு ஸ்டேட்டஸ் உங்களுக்கு வருகிறது. அடுத்ததாக, நான் இதெல்லாம் சொல்லிட்டு போகிறது சும்மா விசுவாசத்தை பற்றி சொல்கிறேன், இது உண்மை. கேட்க இஷ்டப்படாதவர்கள் ஓகே, அதான் ஆண்டவர் சொல்றார், ஒருவனையும் காணோமே, விசுவாசியுங்கள். உங்கள் ஆடம்பர வாழ்க்கை அழிந்து போகக்கூடியது, உங்கள் இளமை அழிந்து போகக்கூடிய, எல்லாரும் என்ன மாதிரி விளையாடி ஆகிட்டு வந்துடுவாங்க. அவைகளையெல்லாம் நம்பிக்கை வைக்காதிருங்கள். உங்களால் என்றும் பலமாறு பலம் உண்டு வேலை செய்ய முடியாது. நீங்கள் செய்வது தேவனுக்காக செய்கிறீர்களா, இயேசு கிறிஸ்துவாக செய்கிறீர்களா, அல்லது உங்கள் பெருமைக்காக செய்கிறீர்களா? அது நீடிக்காத ஒன்று. தம்மை விசுவாசிப்பவர்கள் இன்றும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தால் மீட்கப்படுகிறார்கள் என்பதை பேதுரு அழகாக சொல்லியிருக்கிறான். வாசியுங்கள், 1 பேதுரு 1:18-19 வரை. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இந்த இயேசுவினுடைய இரத்தம் நேற்று முன்னோடு முடிந்து போனதில்லை, இன்றும் அந்த இரத்தம் அழிந்து கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 19 அவர் அர்மகதோன் யுத்தத்திற்கு வரும்போது இரத்தம் தோற்றுவராக வந்தார். அவர் ஜாலியாக வந்து ராஜாமா ட்ரெஸ் போட்டு வரல. இன்றும் உங்களுக்காக இரத்தம் சித்தி கொண்டு இருக்கிறது. அந்த இயேசுவினுடைய இரத்தம் மிகப்பெரியது, வல்லமையுடையது. சொல்கிறவங்க சொல்லுவாங்க, இல்லாதவங்களை விட்டு போய் நீங்கள் அந்த இரத்தத்தை நீங்கள் தொடர்ந்து போங்கள். இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசிப்பவர்களுடைய பாவங்களை அவரே சுமந்து ரட்சிப்படைய செய்கிறார். நல்ல வசனம் இது. ரோமர் 1:4 வரை வாசியுங்கள். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியின் படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் நின்று விடுதலையாக்கிற்றே. அதெப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியின் படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். அன்றைய மாம்சத்தின் படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின் படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். குறிப்பாக 3வது வசனம், அதப்படி எனில் பாவிகளை பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்தார். அப்போ இயேசு கிறிஸ்து வரும் வரை அங்கே ஏதோ ஒரு குறை உள்ளதுதான் இருந்திருக்கிறது. அந்த குறைவான காரியம் இயேசுவினால் சரிப்படுத்தி செய்யப்பட்டது. இயேசு கிறிஸ்து வரும் வரையிலே அங்கு நடந்தவைகள் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் பரிபூரணமானதாக இருக்கவில்லை. அந்த பாவங்களை மன்னிப்பதற்கான காரியம் இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான் கொடுக்கப்பட்டது. பழைய ஏற்ப காலத்தில் இயேசுவை தேவனே விசுவாசித்தவர்களுடைய பாவங்கள் கூட சிலுவையிலே தான் மன்னிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8:1-4 வாசிப்பீர்களேயானால், ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியின் படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் நின்று விடுதலையாக்கிற்றே. அதெப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம்
செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். அன்றைய மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். இங்கு அதே காரியம்தான், தன் குமாரனை அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கும். நியாயப்பிரமாணத்தின் நீதி எல்லாமே இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அடையப்பட்டது. தேவன் சொல்லி இருக்கும் எல்லா வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆகையால் இயேசு கிறிஸ்து தேவன் சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களும் இயேசு சிலுவையிலே இயேசு கிறிஸ்து வந்த பொருள் அவரோடு சேர்ந்து கொண்டது. அதோடு உங்களுக்கு ரட்சிப்பின் அந்த மீட்பும் சேர்ந்து கொண்டது. ஆக எல்லாமே புதிதாகி புதிய ஏற்பாட்டு காலத்தில் உங்கள் முன்னால் நின்றது. பழைய காலத்தில் சொல்லப்பட்டது ஒன்றுமே உங்களுக்கு எசன்ஸ் மாதிரி, அதாவது அதிலிருந்து வந்து இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒட்டி கொண்டது. இப்படி நான் சொல்லுது, நான் குரூடாக சொல்லுறேன், ஆனால் அதை வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் எப்படி என்று தெரியும். அப்போஸ்தலர் பேதுரு இந்த சத்தியத்தை தனது நிருபத்தில் தெளிவாக வெளிப்படுத்தியுள்ளார். அப்போஸ்தலர் 1 பேதுரு 2:22-25 வரை வாசிப்பீர்களே ஆனால், அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போலிருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். முதல்ல சொல்லுவார், இப்போ அவர் எந்த பாவமும் செய்யல, உன் பாவத்தை தான் எடுத்துக்கிட்டார். அவருடைய எந்த வஞ்சனையும் இல்லை, உன் குருடு புத்தி அக்கிரமம் எல்லாம் அவர் எடுத்துக்கிட்டார், ஒன்றை பொறிவு பண்ணி விட்டார். நீ எப்படிப்பட்ட ஆடுகளாக இருக்கிறீங்க? மேய்ப்பன் இல்லாத ஆடு. மேய்ப்பன் இல்லாத ஆட்டுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது, எந்த பாதையில் போகணும்னு தெரியாது, எதை சாப்பிடணும்னு தெரியாது, எல்லாம் பச்சாதான் தெரியும். அதில் விஷம் கூட கலந்துருந்தா அதுவும் தெரியாது உனக்கு. அவைகளையெல்லாம் நான் மேய்ப்பன் தான் சொல்லுவான். அப்படிப்பட்ட இந்த ஆண்டு இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு எல்லா விசுவாசிகளுக்கும் அவர் மேய்ப்பனாக வந்தார். அவர் இல்லாத சமயங்களில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை மேற்கிறார். இயேசு கிறிஸ்து அடுத்ததாக இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக கொடுத்ததில் கொடுத்தது நிமித்தம் எல்லா மனிதர்களையும் சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுதலை செய்தார். இது அநேக தடவை நான் சொல்லியிருக்கிறேன். அவர் விடுதலை செய்தார். அவர் ஏன் அது மாம்சமும் இரத்தமும் என்று சொல்வது மனித சரீரத்தை குறிக்கிறது. அவர் ஏன் மனித சரீரம் எடுத்து வர வேண்டும்? ஒன்று சாத்தானை கொள்ள வேண்டும், இன்னொன்று பாவத்திலிருந்து உங்களை மீட்க வேண்டும். பாவத்தில் எப்பொழுது அவர் பலியிடப்பட்டார், ரத்தம் அடிந்த பொழுது பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு விட்டீர்கள். நீங்கள் பலியான பொழுது அவர் உயிர்த்தெழுதப்பட்டு அவர் பழையபடியும் சாத்தானை கொலை செய்வதற்கு தயாராக இருக்கிறார். மனுஷனாக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி சாத்தானிடமிருந்து விடுதலை பெற்று விடுதலை ஒரு ஆரம்பமே. இதில் என்ன பண்ணிருக்குன்னா, சாத்தானிலிருந்து விடுதலை பண்ணப்பட்டு விட்டீர்கள். பழையபடி அந்த இடத்துல போனால், அதாவது இந்த பேதுரு சொல்லும் ஒரு பன்றிக்குட்டியை போல், பன்றிக்குட்டியை எடுத்து நல்லா சோப் போட்டு எல்லாம் ஸ்ப்ரே எல்லாம் அடித்து அழகான துணியெல்லாம் போட்டு அதை ஒரு கயரில் கட்டி அப்படியே எடுத்துகிட்டு போனால் நல்லா தான் இருக்கும். ஆனால் அங்கே எங்கேயாவது ஒரு சேரு அசுத்தமானதை கண்டா அதுவும் கயரெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே போய் உட்காந்துடும், வரவே வராது. அந்த மாதிரி தான்
அநேகர் இருக்கிறோம். நமக்கு அந்த சேறு தான் பிடிக்கிறது, அந்த இருளில் நடக்கக்கூடிய காரியங்கள் பிடிக்கிறது. ஆகவே ஒளியில் நாம் நடக்க மாட்டோம் என்று சொல்லுகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருக்க வேண்டுமானால் நீங்கள் எப்படி அந்த ஒளியில் ஒளியின் பாதையில் நடப்பதற்கு யார் உங்களை வழிகாட்டுகிறார்களோ அவர்களுக்கு அடிமையாக போங்கள், அவர்கள் உங்களை வழி நடத்துவார்கள். இதை தான் ரோமர் 6:16-23 சொல்லுகிறது. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளா இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாயிருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாயிருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். கடைசியாக தேவனை ஏற்றுக்கொண்டு எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றவர்கள் பிசாசன் தந்திரத்திற்குள் பின்மாறி விழுந்து பின்மாறி போனவர்கள் தேவ கோப ஆக்கினைக்குள்ளாவார்கள். தேவன் சும்மா விட மாட்டார். அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பலன்களை பெற்று, ஒருவேளை இயேசுவிற்கு முன்னாலே தெரியலாம், அதனால நான் உள்ள விட மாட்டார், இங்கே பிடி சொல்லிடுவார். வெளி உலகத்தில் காட்டுக்கொள்வார்கள், நான் பெரிய காரியமானவன், உங்களை கொண்டு என்னை கொண்டுதான் தேவன் அதை செய்வார். தேவன் ஒருவனை கொண்டு செய்ய வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை, அவர் டைரக்டாகவே செய்வார். அவருக்கு எந்த மீடியேஷனும் தேவையில்லை. ஆகையினால் நீங்கள் ஒன்று வைத்துக்கொள்ள வேண்டும், அனாவசியமாக தேவனுடைய நாமத்தை உச்சரிக்கக்கூடாது. தேவன் செய்தார் என்று செய்வார் என்று சொல்லி அநேக காரியங்களை சொல்லுகிறார்கள். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நீ ஒரு காரியம் சொன்னால் அது தேவன் உன் மூலமாக சொல்ல கட்டளையிட்டால் அது நடக்கும். அது எல்லோரும் காணும்படியாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறார்களா என்பது எனக்கு தெரியவில்லை. அப்படி யாரும் என்னிடம் சொல்லவில்லை. இனி அப்போஸ்தலர் பேதுரு அப்படிப்பட்டவர்களை நாய்களுக்கும் பன்றிகளுக்கும் சொல்லுகிறார். அங்கே என்ன சொல்கிறாரு அவர்? நீங்கள் பாவத்தை விட்டு விலகி வந்துட்டீங்க, இனி போய் அங்கே மாட்டிக்காதுங்க. அப்படி மாட்டிக்காமல் இருக்கு, என் வீட்டிலே இருங்கன்னு தேவன் சொல்லுகிறார். எனக்கு அடிமையாக இருங்கள், என் வீட்டிலே இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி இருக்க மாட்டோம், நாங்கள் போயிடுவோம்னு சொல்லக்கூடியவர்களை பற்றி பேதுரு சொல்லுகிறார். 2 பேதுரு 2:20-22 வரை வாசிப்பீர்களே. ஆனால் கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின் படியே அவர்களுக்கு சம்பவித்தது. அது நான் சொன்ன பன்னிக்குட்டி வந்திருக்கோம். இன்னொன்று நாய்க்கு ஒரு பெக்யூலியர் குவாலிட்டி உண்டு. தான் வாமிட் எடுத்ததை கொஞ்சம் கலந்து போனால் அந்த ஸ்மெல் வரும்.
அதுக்கு விருப்பமான ஸ்மெல்லை தான் அது சாப்பிட்ருக்கோம். அந்த ஸ்மெல் கக்கு இடத்துலேருந்து வரும்போது பழையபடியும் போய் அதை சாப்பிடும். அதை அந்த பின்மாறி போகிறவர்களை அந்த பழைய காரியங்களை விட்டு வர முடியவில்லை, விபச்சாரத்தை விட்டு வர முடியவில்லை, மதுபானங்களை விட்டு வர முடியவில்லை. எப்படி அந்த விக்கிரக ஆராதனை ஈடுபட்டு போனவர்களை எனக்கு நன்றாக தெரியும். விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்டவர்கள் என்ன செய்வார்கள் என்று வர முடியாத காரணத்தினால் தேவனை விட்டு பிரிந்து நிற்கிறார்கள். அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் செய்கிறது நீங்கள் செய்யணும். தேவன் செய்வதை தேவன் செய்வார். அது நேயர் சொல்வார்கள், நான் தான் பாவத்தில் இருக்கேன், தேவன் என்னை பாவத்திலிருந்து எடுத்துக்கொள்ளட்டும், அவரே எல்லாம் செய்யட்டும். சகோதரா, அது உனக்கு மட்டும் நீ செய்கிறதா இருந்தால் உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் அவர் செய்திருப்பார் அல்லது செய்திருக்க வேண்டும். உன்னை சில காலம் செய்ய சொல்லுகிறார், அதை நீ செய். அதே மாதிரி பின்மாறி போர்களை பற்றி எபிரேயரில் பேசப்பட்டிருக்கும். எபிரேயர் 6:4-8 வரை. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதாயும் இருக்கிறது. சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. இங்கு 2 விதமாக சொல்வார். ஒன்று, ஆசீர்வதிக்கப்பட்ட நிலம். எந்த காரியத்திற்காக அவன் விதைக்கிறானோ அந்த அறுவடை அந்த நிலம் கொடுக்குமானால் அது ஆசீர்வதிக்கப்பட்டது. இவன் எந்த நல்ல விதையை கொண்டு விதைக்கிறானோ அது முள்பூண்டையும் அந்த எரிச்சலையும் உண்டாக்குமானால் அது சபிக்கப்பட்ட நிலம். நீங்கள் சபிக்கப்பட்ட நிலமாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் எதைக்காக உங்களை விதைத்திருக்கிறாரோ, எதைக்காக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரோ அதற்கு நீங்கள் உகந்தவர்களாக இருக்க வேண்டும். பரமேறி சென்ற இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் இருந்தும் அவரை விசுவாசிப்பவர்களில் ஆத்துமாக்களை ரட்சித்து நித்திய ஜீவனைக்கு அவர்களுக்கு கொடுத்து சதா காலமும் தேவனோடு இருக்க செய்து கொண்டிருக்கிறார். அவரை நம்புவோம், அவரை விசுவாசிப்போம். அவர் சொல்படி நடந்து அவருக்கு கீழாக, அவருக்கு அடிமையாக நாம் போய் சேருவோம். இதை பிதாவானவர் உங்களுக்கு செய்யும்படியாக நான் அவரை வேண்டுகிறேன். அன்பான பிதாவே, மேய்ப்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை, அன்றாடம் வழிநடத்தும் ஆவியானவரே, இந்த காரியம் நான் சொன்ன காரியங்களை எல்லாம் உமது குழந்தைகளுக்கு உண்டாக செய்யும். அவர்கள் எந்த வழி நீர் காண்பிக்கிறோ ஒளியின் பாதையிலே சென்று நித்திய ஜீவனை அடைய நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். நீர் அவர் செய்ய போவதற்காக கோடான கோட நன்றி. அன்பான பிதாவே, ஆமேன்.